அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஹ்மான் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஹாஃப் கேபேஜும் 2 கேரட் அண்ட் ஒரு ஆனியன் எடுத்துருக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த சாப்பரில் போட்டு நல்லா சின்னதாக வெட்டி எடுத்துக்கிட்டேன். இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, டக்குன்னு செஞ்சுட்டு முடிஞ்சிச்சு. இதே மாதிரி கேரட்டையும் வெங்காயத்தையுமே இதிலே போட்டு நல்லா சின்னதாக வெட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சில்லி சாஸ் இல்லைன்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்ச மயோனஸ் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் மயோனஸ்லேருந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம மயோனஸ் ஆட் பண்ணணும். எனக்கு வந்துட்டு சரியாக அந்த 1 கப் ஃபுல்லாகவே ஆட் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. பாருங்கள், நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பிரெட் சாண்ட்விச். அதனால் இந்த அளவுக்கு நல்லா சேர்த்துக்கணும். இது கூட இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக நான் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருப்பேன். அதோட ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும், நல்லாயிருக்கும் அப்போ தான். அண்ட் இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு தவா எடுத்துகிட்டு ப்ரெட் எல்லாத்தையுமே 2 சைடும் எண்ணெய் இல்லாமல் வாட்டி எடுத்துக்கணும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃபில்லிங்கை நல்லா ஃபுல் ப்ரெட்டுக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வெறுமனே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோன்னா அப்போ தான் ப்ரெட் வந்து உடையாமல் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு சாண்ட்விச் ப்ரெட்டு தான் வாங்கணும்னு கிடையாது, சாதாரண மில்க் ப்ரெட் வாங்கி இந்த மாதிரி செய்யலாம். டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போதுமே நம்ம சாண்ட்விச் ப்ரெட் வாங்கி செய்ய முடியாதுல்ல, அதுக்காக தான் இந்த டிப்பை ஞாபகம் வச்சுக்காங்க. அண்ட் இதை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் எத்தனை ப்ரெட் செய்ய போகிறீங்களோ எல்லாத்தையுமே வெறுமனே டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமேட்டுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து செஞ்சு வச்ச பிரெட் சாண்ட்விச்சை உள்ளே வச்சு 2 பக்கமும் ஒரு 2 மினிட்ஸ் திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். சூப்பரான பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடும். நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைக்கெலாம் போய் நீங்கள் வாங்கி சாப்பிட்ணுன்னு சொல்ல மாட்டீங்க, வீட்டிலேயே செஞ்சிடலாம். மைனஸ் அண்ட் இந்த கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வச்சாலே போதும், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.